வணக்கம். இன்னைக்கு ஒலி 968 டிக்டாக் லைவ்ல என்னோட இணைஞ்சிருக்காங்க பரத் மற்றும் யுவா. இவங்க இருவருமே வடபோச்சே அப்படிங்கிற பாட்காஸ்ட்ல இருந்து வந்திருக்காங்க. ஒரு பாதி அப்படின்னு சொல்லலாம், இன்னொரு பாதி வந்து மற்ற நாள்களில் நம்மளோட இணைய போகிறாங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்னத்தை பற்றி பேச போகிறோன்னா, லைக் ஐ சேட் ஏர்லியர், இப்போ வெள்ளக்கார நாட்டிலலாம் வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் யூஸ்வலி 16-18 வயசில் டேய் வெளியே போடா, நீயே போய் சம்பாரி, நீயே போய், நான் உனக்கு இனிமேல் சாப்பாடு போட மாட்டேன், காசு கட்ட மாட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு விரட்டிடுவாங்க அங்கே வெளிநாடுகளில், மேற்கத்திய நாடுகளில். இப்போ சிங்கப்பூரில் நமக்கு வந்து இந்த ஏஷியன் கல்ச்சர் இருக்கு இல்லையா. நான் சொன்ன மாதிரி 10 பிள்ளைங்க பெற்றதுக்கு அப்புறமா என் வீட்லேயே தங்கு, என் கூடவே இரு, கூட்டு குடும்பமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு 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 கல்ச்சர் இருக்கு. சரி, இப்போ நான் மில்லேனியல், நீங்க இருவருமே மில்லேனியல் கிடையாது, ஜென்சி கிடையாது. ஆக்சுவலி மில்லேனியலா மில்லேனியல், ஆனா மில்லேனியல் கிடையாது. நான் ஒரு சாண்ட்விச்னு சொல்லுவேன், ஏன்னா எல்லாமே நம்மள ஜம்ப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆமா ஆமா, சரி ஓகே. ஸோ ஒரு மில்லேனியலா நான் என்ன நினைக்கிறேன்னா, லைக் நாம கல்யாணம் பண்ற வரைக்கும் நம்ம பெற்றோர்களுடைய வீட்டுல தங்கலாமே, தப்பு கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜென்சி நீங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே போடுங்க. அது மட்டும் இல்லை, யாரா இருந்தாலுமே நீங்க வந்து லைஃபா இருந்தீங்கன்னா இந்த லைஃபை நீங்க லைக் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்கேஜ் பண்ணலாம். அண்ட் ஐயோ சப்ஸ்கிரைபா உங்களுடைய கமெண்ட்ஸ் தெரிவிங்க. ஓகே சரி, நீங்க சொல்லுங்க. சொல்லா ஏன் எல்லாத்துக்கும் என்கிட்ட முடிச்சிட்டு இருப்பான்? இவனை பார்த்தா வரோம் என்ன வரும் இல்ல. ஸோ என்னோட ஒப்பீனியன் வந்து ஐ திங்க் ஷுட் மூவ் அவுட்ல. ஷுட் மூவ் அவுட். எத்தனை வயசுல? 18 வயசுல ஒன்ஸ் யூ ஆர் டன் ரைட் தக்குங்களா கைஸ். என்னோட ரீசனிங் வந்து, ஏன்னா அந்த 18 வயசுல வந்து இட்ஸ் லைக் இட்ஸ் இன் பிட்வீன் ஏஜ். either you're really playful or you really get responsible. எனக்கு 18 வயசுக்கு மேல தான் ஒரு அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துச்சு. and to me அந்த வயசுல you go experience everything. that to me opens up the world for you lah. That's my opinion. யுவா நீங்க சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் 18 கொஞ்சம் யங். Okay. I feel that maybe ஒரு mid-20s early 20s கிட்ட if you want to go அது the better age. ஏன்னா ஐ திங்க் ஒரு 18 வயசில் நம்ம நாட்டில் most of the people be still studying. So unless படிக்கும்போது ஒரு பார்ட் டைம் ஜாப் செஞ்சு, ஈவன் இஃப் பார்ட் டைம் ஜாப் செஞ்சாலும் சிங்கப்பூர் நாட்டு ரெண்ட் கவர் பண்ண அந்த பார்ட் டைம் சம்பளம் யூஸ்வலி இஸ் a bit சேலஞ்சிங். ஸோ அது கொஞ்சம் கஷ்டம். அண்ட் ஆல்சோ ஐ திங்க் அந்த வயசில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஏர்னிங் ரைட், அப்படி கண்டத்தனமாக செலவழிப்போம் காசு. ஓ வா ரிச்னு. ஆனால் சேலரியே ஒரு 150-200 தான் இருக்கும். அப்போவே மோஸ்ட் அந்த மாதிரி வேலை ஏதாவது லைக் ஒரு 10-50-12 அந்த மாதிரி வேலை செஞ்சு யூ லேர்ன் அதில் ரெண்ட்டை எப்படி கவர் பண்ணுறது. ஸோ வெயிட் அன்டில் யூ லைக் கொஞ்சம் சேவ் பண்ணிவிட்டு ஸ்டே. உங்களுக்கு எந்த வயசில் வீட்டை விட்டு வெளியே போனோம்? எனக்கு வந்து என்னன்னா, இப்போ 18 வயசுல நம்ம எல்லாரும் வந்து லைக் O levels படிப்பை முடிச்சுட்டு, சில பேர் வந்து 18 வயசுல இன்னும் படிச்சுட்டு இருப்பாங்க, ஜேசி அல்லது பாலிடெக்னிக் பல்கலைக்கழகத்தில் இருப்பாங்க. நான் வந்து என்ன கேட்டிங்கன்னா, என்னோட வாழ்க்கை அனுபவத்தை கேட்டிங்கன்னா, நான் 21 வயசுலேயே காலடி எடுத்து வைத்து தனியாக போய் வாழ ஆரம்பித்தேன். I was 21. தனியாக வாழணும், ஐ மீன் எங்கள் அம்மாவுக்கு பாரமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி, சரி இன்னும் தனியாக போய் வாழலான்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தான் ஒரு வேலை கிடச்சிது. ஸோ வேலை செஞ்சுக்கிட்டே அண்ட் தென் ரெண்ட்டும் கட்டிக்கிட்டு நான் வந்து தனியாக வாழ்ந்து அனுபவிச்சுக்கிட்டு, ஐ நோ ஐ வாஸ் என்ஜாயிங் லைஃப் அப்படின்னு சொல்ல முடியாது, அது கஷ்ட காலத்துலேயும் ஒரு தனி சுகம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஏன்னா நீங்கள் வந்து உங்களுடைய காசை நீங்கள் எப்படி செலவழிக்கிறீங்க அப்படின்னு பார்த்து செலவழிக்கணும். அதுக்கப்புறம் வந்து லைக் ரெண்ட்டுக்கு வந்து காசுலாம் வைக்கணும். அந்த காலத்தில் வந்து நான் என்ன தெரியுமா, ஒரு குறிப்பிட்ட லைக் டெல்கோவோட நான் இருந்தேன். அப்போ என்னோட பில்லு எல்லாம் வரும் பாருங்க, 200 வெள்ளி 300 வெள்ளின்னு. ஐயோ, ரெண்ட் கட்டுறதுக்கும் ஃபோன் பில்லு கட்டுறதுக்கும் அப்பெல்லாம் டேட்டா வந்து அப்பதானே புதுசா வருது. இது வந்து ஒரு 2006-2007 டைம். அப்ப வந்து லைக் அப்பதான் டேட்டாவே வருது. உங்களுக்கு டேட்டா எவ்வளவு இருக்கும், ஒரு
ஒரு 5 gig 3 gig தான் இருக்கும். 2-3+ அந்த மாதிரி தானே, அதுவும் பர்ஸ்ட் ஆயிரும் டக்கு. அதேதான் அந்த காலத்துல எல்லாம் வந்து இந்த ரிடியூஸ் டேட்டா சேவர் எல்லாம் கிடையாது. சோ நீங்க இணைய பக்கத்துல வந்து உங்க கையடக்க தொலைபேசியை பயன்படுத்தினாலே, வாட்ஸ்அப்பை பயன்படுத்தினாலே போதும், எல்லாமே டேட்டா டாடா. அதேதான் டேட்டா டாடா ஆயிரும். சோ அதுக்காகவே நான் 300-400 வெள்ளின்னு செலவழிப்பேன் தெரியுமா. சில ஒரு காலகட்டத்துல I've paid like $500 for my handphone bill. For handphone bill. Data நாலே. So I was like, ஐயோ, ஸோ இதுலயே என்னோட முக்கா சம்பளம் போயிடும். மிச்சம் இருக்கிற சம்பளத்துல 1/4 of my சம்பளத்துல நான் அடுத்த மாசத்தை நான் ஓட்டணுமே, எப்படி ஓட்டுறது? இந்த மாதிரி மேகி மீ சாப்பிட்டு. எனக்கு வந்து ஜென்ஜிஸ்க்கு ஒரு கதை இருக்கு. I don't know if they all know this. இப்போ வந்து நியூ இயர் லைக் கவுண்ட் டவுன் இருக்குல்ல, இல்லை நியூ இயர்ஸ் யூ கவுண்டிங் டவுன், ரைட்? இப்போதைக்கு வந்து you can சக்குன்னு சென்ட் மெசேஜ் ஆன் வாட்ஸ்அப் everything. லாஸ்ட் டைம் I don't know if you all remember, அந்த வாட்ஸ்அப் வர்றதுக்கு முன்னாடி when you using the Nokia the 3100, the one that can withstand the tsunami earthquake all that, before the new year comes, அங்க வந்து there will be a backlog of SMSs you won't go through தானே. நீங்க மெசேजेस எல்லாத்தையும் delete பண்ணனும். Yeah, and also like message அனுப்பும்போது was everybody sending happy new year at the same time, message போகாது. So a lot of people will send happy new year in like ஒரு half an hour 1 hour before new year or 1 hour after that. சரியா சொன்னீங்க. ஏன் தெரியுமா, அந்த காலத்துல அந்த நோக்கியா ஹெட்ஃபோன்லாம் வந்து எவ்வளவுதான் வந்து அதை தாங்கினாலோ, ஒரு இடிய தாங்கினாலும், மேல உருண்டாலும், அது வந்து லைக் அந்த காலத்துல வந்து it only has a limited, I think 20 or 30 messages, இல்ல ஒரு 50 மெசேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா 50க்கு மேல அது மெசேஜ் வந்து அந்த இன்பாக்ஸ்ல தாங்காது. Correct, delete messages. நீங்க மெசேஜை delete பண்ணி தான் ஆகணும். இப்பலாம் நம்ம பார்த்து ஏய் பாய் ஃப்ரெண்ட் மெசேஜ் அனுப்பியிருக்காங்களா, வாவ் ஸ்வீட் மெசேஜ் delete பண்ண தேவையில்ல. ஏய் பொண்டாட்டி மெசேஜ் அனுப்பியிருக்காளா, 2023ல அனுப்பின மெசேஜ் நான் இன்னும் வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணி வச்சிருக்கலாம். அந்த நோக்கியா இதெல்லாம் நான் அனுபவிச்சதே இல்ல. சீரியஸா? இல்ல. மைக்கால அடிக்க பாரு. வாவ். Okay, உங்க முதல் ஹேண்ட்ஃபோன் என்ன? It was Sony Ericsson. Sony Ericsson. Oh, mine was also Sony Ericsson. மஞ்சள் கலர் வெள்ளை கலரா இருக்கும் அந்த ஃபோன். கலர் வெள்ளை கலர். I forgot the model. Walkman phone. Walkman phone. Oh, okay. My one the 3310 la. 3310. Mine என்னோட வந்து 8250. இந்த கட்டத்துல ஜென்ஜிஸ் மொத ஃபோன் நோக்கியா, அத நான் கேட்டே ஆகணும். What was your first handphone? iPhone. Okay, let's see if you've got like any questions that have come in. Shivani, vanakkam Shivani. Vanakkam Shivani. Nice to meet you. ஐயோ ஃபோன் நம்ம வட போச்சே, சஞ்சினிஸ் ஃப்ரம் ஃபோன் போச்சே. சுசி சிதம்பரம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஹலோ சிதம்பரம். இருக்கும் 33 பேருக்கு நன்றி. நாம இப்ப கதை பேசுறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க உங்களுடைய லைட்டை தட்டலாம். நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? என்னது நாம லைட்டை தட்டலாமா? இருட்டு அறையில் புரட்டு குத்து. ஏண்டா லைட்டை தட்டலாம்? லைட்டை தட்டலாம். ஆமா, லைட் ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே guys, ஓகே, ஸோ ஜென்ஸீஸ் நீங்கள் வந்து இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கேன் யூ லெட் அஸ் நோ, எந்த வயசில் நீங்கள் வந்து லைக் வீட்டை விட்டு வெளியே போய் லைக் யூனோ லிவ் ஆன் யுவர் ஓன், எந்த வயசில் நீங்கள் செய்யணும்னு ஆரம்பிப்பீங்க? யா, எனக்கு தெரிஞ்சு நான் அந்த கான்வர்சேஷன்ஸ் நான் ஜென்சி கிட்ட பேசினது, மோஸ்ட் ஆஃப் தேம் ஆர் லுக்கிங் வந்து யூனிக்கு பேர் யூனி டைம் ரெடி, அவங்க வந்து they want to go to dorms. It's like dormitory வந்து ரொம்ப ஈஸி தானே, ஏன்னா dormitoryல அவங்க தங்கனாக்க சாப்பாடு கிடைக்கும், அந்த dorm foodலாம் கிடைக்கும் இல்லையா? but அவங்க லைக் நான் யூனில போகும்போது அது வந்து காமனா இல்லை ஸ்டில். அன்லெஸ் நீங்கள் வந்து ரொம்ப தூரமாக தங்கினீங்கன்னா கேம்பஸில் இருந்து, தென் ஒன்லி யூ ஸ்டே இன் த டாம். இஃப் நாட் வீட்டுக்கு போகிறது தான் பழக்கம். பட் நவ் ஐ திங்க் இட்ஸ் லைக் ஒரு மோர்லெஸ் ஒரு பேசிக் ப்ராக்டிஸ் ஆகிட்டு இப்போ லைக் டாம்க்கு தங்குறது ஃபுல் அந்த காலேஜ் லைஃப். அதான் அது பார்ட் ஆஃப் காலேஜ் லைஃப்னு சொல்லுவாங்க. அது வந்து do you think like இப்போ நிறைய படங்கள் பார்க்குறாங்க, யூனோ மூவிஸ்லேருந்து வர்ற ஒரு மோகம்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி I want to live by myself and experience college life, you know, hang out with my friends. அது is it influenced by the movies? ஒரு அளவுக்கு நான் சொல்லுவேன். ஏன்னா எஸ்பெஷலி நம்ம தமிழ் படங்களில் பார்க்குறப்ப லைக் சிவகார்த்திகேயன் படம் ஒன்று வந்துச்சா
ஓ டானா டான். அது அது வந்து அவர் காலேஜ் சமீபத்தில் வெளியே வந்துச்சா? 2021 வந்துச்சே. அதுக்குள்ள 4 வருஷம் ஆயிட்டா. கண் மூடி சாரி. ஆனா அந்த படத்தை நான் பார்க்கல. ஒரேலியா ஐ திங்க் அவர் காலேஜோட லைஃப்ல ஈவன் ஓகே ரீசனா டிராகன் கூட வந்துச்சு. ஆமா ஆமா. you know it portrays a lot about the college life, college experience. I mean வெவ்வேறு நாடுகளா இருக்கலாம், but still it shows that kind of a culture, right? So அதுவே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்னு நான் நம்புறேன் actually. I actually agree. ஏன்னா லைக் நான் படிச்சதுக்கு நான் வந்து நான் காம்ஸ் படித்தேன், ரைட்? and I think அது வந்து ஒரு இது இருக்குது, லைக் they call it அந்த everything is becoming like globalization சொல்லுவாங்க, everything is becoming global village-னு சொல்லுவாங்க. So I think like as we நம்ம மீடியா கன்சியூம் பண்ணும்போது நம்ம அந்த பற்றி ரொம்ப ஒரு ஐ திங்க் வெஸ்டர்னைஸ்டு சொல்லலாம் டு சம் எக்ஸ்டென்ட். ஸோ அந்த மாதிரி திங்கிங் அடாப்ட் பண்ணி புதுசாக we like want to try new things and experiences. அதான் ஐ திங்க் ஒரு பேசிக் ரிக்வயர்மெண்ட் ஆகிட்டு இல்லை பிகாஸ் ஆஃப் மீடியாவில் என் ஒப்பீனியனில். ஏன்னா தமிழ் படங்களை பார்த்தா அது காமன் இல்லை பாருங்க. ஆமாம், தமிழ் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுற வரைக்கும் லைக் ஐ சேட் அது ஒரு கலாச்சாரம் இல்லையா? கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நீ என்னோட புள்ள, நீ என் வீட்டில் தான் இருக்கணும். ஐ மீன் கல்யாணம் பண்ணியும் நிறைய பேர் அந்த லைக் காலிவுட்லலாம் பார்த்தா மோஸ்ட் ஆஃப் டைம் என் தமிழ் நாடகங்களையும் பார்த்தா அவங்க வந்து கூட்டு குடும்பம் வருவாங்க அந்த ஸோ அது ஒரு ப்ராக்டிஸாக இருக்குது ஸ்டில். ஸோ இட்ஸ் ஐ திங்க் வெஸ்டர்ன் மீடியா. சரி நேயர்களே, ரசிகர்களே, நீங்கள் வந்து இந்த லைஃப்பை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. உங்களுடைய தாட்ஸ் என்ன? அதாவது எந்த வயசில் நாம் வீட்டு விட்டு வெளியே போய் இந்த மாதிரி இண்டிபெண்ட்டாக வாழலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த டிக்டாக் லைஃப்பில் பதிவு செய்யலாம். நான் வந்து என்ன சொல்கிறேன்னா கல்யாணம் பண்ணுற வரைக்கும். நீங்கள் அவசியம் கல்யாணம் பண்ணுற வரைக்கும். நீங்கள் I still stick to 18 வயசு. 18 வெரி யங்டா. 18 வயசு இளமுட்டு மனசு. Oh my god. இல்ல no தப்பான பாட்டை பாடிட்டேன். என்ன பொறுத்தவரை it's a very pivotal age. It's either it's like you make it or break it kind of age. ஏன்னா 18 to me 18 years old. You don't make it or break it, you will break it. You are too young. ஓகே, ராசாத்தி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம், ராஜ் வந்து கல்யாணம் வரைக்கும். வாவ், thank you ராசாத்தி, thank you ராஜ். see correct okay கல்யாணம் வரைக்கும் கரெக்ட். நீங்கள் ஏன்னு சொல்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே நான் வந்து ரொம்ப என் மைண்ட்ஸ் வந்து ரொம்ப அந்த ப்ராக்டிக்கல் அந்த மாதிரி காஸ்ட் வந்து கஷ்டம். ஸோ இட்ஸ் லைக் சேவிங் மணி அண்ட் பேயிங் ஃபார் ரெண்ட் அட் த சேம் டைம். அது கொஞ்சம் கஷ்டம் அந்த வயசில். அண்ட் லைக் அந்த இளம் வயசில் வந்து இட்ஸ் குட் டு, என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் குட் டு சேவ். அண்ட் பெற்றோர்கிட்ட இருந்தாலும் இட்ஸ் லைக் அவங்கக்கிட்ட போன நேரம் திருப்பி கிடைக்காது வேறு. ஸோ இட்ஸ் ரிலேட்டிவ்லி யங்கர் வென் யூ ஆர் ரிலேட்டிவ்லி யங்கர். ஸோ அவங்களோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது இஸ் குட் ஆல்சோ. ஸோ அவங்க எப்படி குடும்பத்தை நடத்துகிறாங்க, வீட்டை நடத்துகிறாங்கன்னு பார்த்துட்டு அந்த ஏஜில் வந்து நம்ம வியூ பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும் கம்பேர்ட் டு வென் வி லைக் ஒரு 10 வயசு 12 வயசு. ஸோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் நிறையா கற்றுக்கலாம். வீட்டு வேலை எப்படி க்ரோசரிஸ் பண்ணுறாங்க, ஆல் தீஸ் திங்ஸ் யூ கேன் லேர்ன். என்னென்ன என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிச்சிக்கல, தென் யூ கேன் டூ இட் ஆன் யோர் ஓன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்கக்கிட்ட தான் கிடைக்கும். தட் இஸ் வெரி ட்ரூ. நீங்கள் சரியாக சொன்னீங்க. ராசாத்தி, ராஜ், நீங்கள் எதுக்கு கல்யாணம் வரைக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க? உங்களுடைய காரணங்களை வந்து நீங்கள் பதிவு செய்யலாம். ராசாத்தி சொல்லியிருக்காங்க, ஆமாம் நீங்கள் வந்து சேவ் பண்ணுறீங்க, ஆனால் கல்யாணத்துக்கு முன்பு நீங்கள் வந்து உங்களுடைய பெற்றோர் வீட்டில் தங்கும் பொழுது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த பில்லுலாம் கட்டுறதை வந்து உங்கள் பெற்றோர் வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம ராசாத்தி சொல்றாங்க. தேங்க்யூ ராசாத்தி, தேங்க்யூ. பட் பரத், நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க. எஸ், ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 18 வயசில் வந்து யூ ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது இஸ் யூ கேன் நாட் ரெப்ளிகேட் தட். சரி, பெற்றோர்கள் வந்து பே பண்ணுறாங்க பில்லு என்னோட, ஆனால் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யூ சார்ட் ஆஃப் சி, அது வந்து யூ டோன்ட் ஃபீல் இட் இன் மை ஒப்பீனியன். சரி, இல்லை ஆனால் பெற்றோர் வீட்ல நீங்க பில்ல கட்டுங்க, அவங்க கட்டாம நீங்க பில்ல கட்டுங்க. அதை தான் சொல்றாங்க ராசாத்தி. am I right? ஸோ ஒரு சிச்சுவேஷன் நான் கொடுக்குறேன். பெற்றோர்கள் வந்து பரவாயில்ல பில்லு கட்ட வேணாம், நீ காசை சேமி, உன் கல்யாணத்துக்கு சேமி, உன் வீட்டுக்கு சேமின்னு அப்படின்னு சொன்னாக்கா எப்படி? ஓகே, அது நடக்கும். அது வந்து நம்ம தமிழ் வீட்டு இருக்கிறது நான் பில்லையும் கட்டுவேன்.
நான் என் கல்யாணத்துக்கும் சேமிப்பேன்னு சொல்லுங்களா? வாவ், இது வந்து எப்படி தெரியுமா, இந்த தமிழ் பட சீன் இருக்கு, சிவாஜியும் நான் தான், எம்ஜிஆரும் நான் தான். உண்மைதானே? இப்ப நீங்க பாருங்க, கல்யாணம் பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு வீட்டுக்கு போறீங்க, ரைட்? நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல வந்து இப்ப ஒரு சேமிப்பு இருக்கணுமா இல்லையா? இப்ப பில்லையும் கட்டுறீங்க, ஆனா அந்த ரெய்னி டே சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கும் நீங்க சேவ் பண்ணுமா இல்லையா? சோ அந்த பழக்கத்தை நீங்க ஏன் உங்க பெற்றோர் வீட்டுல இருக்கிறப்பவே நீங்க வந்து பழக்கப்படுத்திக்க கூடாது? அது சில பேர் பழக்கம் சில பேர் வந்து வாய் திக்குத பசினால சில பேர் அதை பழக்கிக்கலாம். சில பேர் அதை பழக்கிக்கலாம், ஆனால் சில பேர் நல்லா they cannot control. காசு இருக்கு, ஆக்சுவலி மேபி ஒரு ஹாலிடே போகலாம், அப்போதான் ஒரு டூரோட ஆஃபர் வரும், அப்போதான் பில்லு அந்த வெப்சைட்டில் வரும், 1 for 1 சேல், இந்த ஹோட்டல் ஸ்பெஷல் ரொம்ப. ஸோ அந்த சிச்சுவேஷனில் வந்து their thought process is like, never mind, just go enjoy, சேமிக்கிறப்ப சேமிக்கலாம். என்னோட சர்க்கிளில் வந்து மோஸ்ட் ஆஃப் தெம் were like that in எனக்கு என்ன தெரிஞ்ச வரைக்கும், ரைட்? சில பேர் மட்டும்தான் இல்லை, ஓகே சேமிக்கணும், இது பண்ணணும், என்னோட I wouldn't say இது ப்ரிவிலேஜ்னு சொல்ல மாட்டேன், இட்ஸ் மோர் ஆஃப் லைக் அந்த கம்ஃபர்டபிலிட்டி. அந்த அப்போ அது கம்ஃபர்டபிலிட்டியை விட பொறுப்புணர்வு அப்படின்னு சொல்லலாமா, ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லலாமா? ஆக்சுவலி சொல்லலாம், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் அங்கே இல்லைன்னு தோணுது எனக்கு. ராசாத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, all the parents will say but it's your responsibility. ஆமா, நீ காசை சேமிச்சு வச்சுக்க, பரவாயில்ல, நீங்க நம்ம வீட்டில் தங்குற, நாங்க பில்லு கட்டுறோம், ஆனா உங்களோட கடமை இல்லையா பில்லு கட்டுறது அப்படின்னு சொல்றாங்க. ராசாத்தி என்ன ராசாத்தி அனுபவத்துல பேசுறீங்களோ? this will test your money management and responsibility. ஆமா, நீங்க வந்து பணத்தை எப்படி சிக்கனமா நீங்க பயன்படுத்துறீங்க, செலவழிக்கிறீங்க, பொறுப்புணர்வுல. 18 வயசுல எப்படி பொறுப்புணர்வு? நீங்க அப்பதானே படிச்சு முடிச்சிட்டு வரீங்க. Still go. I still think you can do it. Can and will different. I really think 18 is too young. I mean, some people of course முடியும்ல, okay la, then let me give a range then, 18 to 20 and the range, maybe that range, okay, because I have to factor in also, like Singapore la the aangal வந்து they have to go army, ஆமா, தேசிய சேவை எல்லாம் செய்யணும் இல்லையா? So maybe the 18 to 21 la, 21 okay, and the range la வந்து I think they should move out. இப்ப ஆண்கள்லாம் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து தேசிய சேவை இருக்கு. நீங்க எத்தனை வயசுல தேசிய சேவை போனீங்க? 20 வயசுல. அப்ப 20 வயசுல நீங்க தேசிய சேவை போகும்பொழுது அங்க நீங்க வந்து தனியா வாழ்ற அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைச்சது இல்லையா? சொந்தமா உங்களுடைய யூனிஃபார்ம்லாம் துவைக்கணும், உங்களுடைய சப்பாத்தெல்லாம் பாலிஷ் பண்ணணும், கேம்புக்கு போனோன்னே BMT-லாம் இருக்கும், குளிக்கணும், எத்தனை மணிக்கு தூங்கணும். இப்ப பெற்றோர் வீட்டில் இருக்கும்பொழுது அவங்க காலையில வந்து எழுப்பி விட்டுருவாங்க. இங்க ஆர்மி கேம்ப்லலாம் எடுப்பாங்க. அதுதான் என்னோட this thing. அதான் ஒரு 18 years old வந்து ரொம்ப யங்கா இல்ல? So 18 to 21 அந்த range then. மாத்திட்டீங்களா? அந்த ரேஞ்ச்ல வச்சுக்கலாம். Fine. 18 to 20. I still think you should exit younger. எப்படி 16 வயசுலயா? அது ரொம்ப அது too young. இவர் சொன்னாரே வீடியோல 5 வயசுல இல்ல பண்ணலாம், பிரச்சனை இல்ல. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, லைக் நம்மளுடைய மெச்சூரிட்டி இருக்கு இல்லையா, நம்ம வந்து முதிர்ச்சி வந்து அவ்வளவா அடையல. when we are like 18 years old we are not. அப்பதான் நம்ம படிச்சு முடிச்சிட்டு வந்திருக்கோம், இனிமேதான் நம்ம வாழ்க்கை பாதை எங்க போகுது அப்படின்னு நம்ம லைக் டிசைட் பண்ணிக்கிட்டு இருப்போம், ரைட்? அந்த நேரத்துல லைக் தனியா வாழ்றது, காசை சேமிக்கிறது, வேலை செய்யறது, இதெல்லாம் சாத்தியப்படுமா? வைரம் வந்து அண்டர் ப்ரெஷர்ல, அந்த ப்ரெஷர்ல வந்து வர்றதுதான் வைரம். No, நான் agree தான் பண்றேன் with that. Yeah. But I feel that அந்த வயசுல வந்து not for the அந்த ஜெனரல் பாப்புலேஷனுக்கு நான் சொல்ல மாட்டேன். சில பேர் அதுல வந்து த்ரைவ் பண்ணுவாங்க. Maybe a selected few. Yes, the reason நீ வந்து இப்ப வைரம்னு சொன்னல, there's a reason why வைரம் விலை ரொம்ப உயர்வு. That's true. ராசாத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னா, மேபி ஹி இஸ் த பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராசாத்தி. பாத்துக்கலாம்.
இந்த சரி, மாதிரி எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாரி, ரேண்டம் கொஸ்டின். நோ ஆக்சுவலி இன்னும் இல்லை, பாதி வழியில் சாப்பிட்டுருக்கேன். சாப்பிடுங்க. முதல்ல நான் எடுத்த சிக்கன் பீஸ் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நான் கொஞ்சம் கேப் எடுத்துட்டேன் பேசுறது. அந்த கத்தி இல்லையா, எடுக்கலையா? அது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கான்னு தெரியல அந்த படம். ஓகே ராசாத்தி, ஹாய். விலாஷினி, வணக்கம். சரி, நாம பேசுற டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க தெரிவிக்கலாம். ராசாத்தி, நீங்க மட்டும் தான் இருக்கீங்க கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். ராஜ் இருந்தீங்கன்னா வணக்கம். தீபன் வணக்கம். உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க பதிவு செய்யலாம். எனக்கு ஒரு கேள்வி சார், சொல்லுங்கோ. நீங்க வந்து 21 வயசுல இருந்து நீங்க வந்து எஸ் தனியா போனீங்கன்னு ஆமா. சொன்னீங்க. ஏன் அந்த முடிவு at 21? Like what made you do that? ஏன்னா எங்கள் அம்மா வந்து சிங்கிள் பேரனாக இருந்தாங்க. ஸோ சிங்கிள் பேரனாக இருக்கும் பொழுது அவங்க படுற கஷ்டத்தை நான் பார்த்தேன். ஐயோ, பிள்ளை படிக்கணுமே, வேலை செய்யணுமே, இது பண்ணணும், அது பண்ணணும். எனக்கு வந்து அந்த நேரத்தில் எங்கள் அம்மாவுக்கு நான் பாரமாக இருக்கிறேனோ அப்படிங்கிற எண்ணம் பதிய ஆரம்பிச்சுது. அண்ட் I was like, சரி, you know what, எங்கள் அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டு நான் வீட்டு விட்டு வெளியே போகிறேன், இனிமேல் நான் உங்களுக்கு பாரமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ லெஃப்ட் ஹோம் at 21. ஸோ அவங்க வெளியே போயிட்டு வந்தாங்க, அந்த லெட்டரை பார்த்தாங்க. அண்ட் எனக்கு தெரியும் அவங்க வந்து லைக் ரொம்ப கவலைப்படுவாங்க. யூனோ அவங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டப்படும். ஆனால் ஐ நீட் டு டூ திஸ் ஃபார் மை செல்ஃப் அண்ட் ஃபார் ஹர். நான் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அவங்களோட இருக்கிறது அப்படின்னு. ஸோ நான் 21 வயசில் வீட்டு விட்டு வெளியே ஆகி என்னுடைய நண்பருடைய ஆண்டி வீட்டில் நான் வாடகைக்கு தங்கியிருந்தேன். ஓகே. அப்போ வந்து நான் படித்த பாலிடெக்னிக்லேயே எனக்கு வேலை கிடச்சிது. ஸோ ரிபப்ளிக் பாலிடெக்னிக். ஸோ 21 வயசில் நான் இல்லை 22 வயசுல, மன்னிக்கணும், 22 வயசுல, சாரி 21 வயசுல தான் நான் வெளியானேன். ஆனா 21 வயசுல வந்து நான் தொலைக்காட்சியில ஒரு தயாரிப்பாளராக இருந்தேன். I was an assistant producer. ஸோ அப்பதான் நான் வந்து தொலைக்காட்சியில வந்து காலடி எடுத்து வச்சேன் 2007ல, 2007ஆம் ஆண்டுல. ஸோ என்னோட பாலிடெக்னிக் எல்லாம் முடிச்சுட்டு காலடி எடுத்து வச்சேன். ஸோ நான் வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன், தனியாகவும் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து லைக் முழு நேரமா வேலை செய்யணும். ஏன்னா அப்போ வந்து இப்போ 2007ஆம் ஆண்டு அப்படின்னு சொல்லும் பொழுது லைக் வசந்தம் வந்து ஃபுல் டைமா அப்போ இல்லை, ரைட்? ஸோ அங்கே வந்து அவ்வளவாக நிகழ்ச்சிகள் கிடையாது. ஸோ முழு நேரமாக ஒரு மீடியா லைனில் வேலை செய்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து லைக் இப்படிலாம் நீ வந்து வாழ்க்கையை நீ எப்படி நடத்த போகிற, நீ 20 வயசில் வேலை செய்கிறிய அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஓகே, ஒரு முழு நேரம் வேலை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் படித்த பாலிடெக்னிக்கில் நான் வேலையை தேடினேன். ஸோ தட் வாஸ் ரிபப்ளிக் பாலி. அண்ட் தென் ஐ ஒர்க்ட் தேர். அண்ட் தென் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டே நான் வந்து வாடகையும் கட்டிக்கிட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு, ஸோ அமுக்கியில் தங்கியிருந்தேன். அமுக்கியிலேருந்து நான் இது உட்லண்ட்ஸுக்கு பயணம் செய்து, ஐயோ காலையில் ஏந்திரிச்சு போவாங்கட்டியும் மண்டை சுத்தம் பாருங்க. இருக்கு very far, not too far, but I lived in Yishun. எங்க அம்மா வீடு ஈஷூன்ல இருக்கு. ஈஷூன்ல இருந்து உட்லண்ட்ஸ் போறது சோனியாலாம் ஒரே ஒரு பஸ் தான். என் வீட்ல இருந்து நான் ரோட்டை தாண்டி பஸ் எடுத்தேன்னா நேரா எனக்கு வந்து பாலிடெக்னிக் முன்னாடி போய் இறங்கும். ஆனா இதே வந்து நான் அமுக்கியில் இருக்கிறதுனால, and because I was living alone, it is like okay, டாக்ஸியும் எடுக்க முடியாது, கிராபும் எடுக்க முடியாது. அந்த காலத்துலலாம் இல்லை, ஸோ டாக்ஸி தான். ஸோ டாக்ஸியும் எடுக்க முடியாது. லேட்டாக எழுந்திரிச்சாலும் அறக்க பறக்க ஒரு மேடு ரஷ்ல எம்ஆர்டியில் போய் சேரணும். அதுவும் அந்த வீட்டில இருந்து அந்த எம்ஆர்டி ஸ்டேஷனுக்கு நடக்கிறதுக்கு கொஞ்சம் தூரம். அது வந்து அந்த எம்ஆர்டி ஸ்டேஷனுக்கு பின்னாடி தான் இருக்கு பிளாக்கு. ஆனா அங்கிருந்து அது ஒரு மேடு மாதிரி இருக்கு. அமுக்கிய எம்ஆர்டி நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி சிங்சான் சிசி இருக்கும், அங்கதான் பிளாக்ஸ். ஆனா அங்கிருந்து எம்ஆர்டி ஸ்டேஷனுக்கு நடக்கிறது என்னமோ ஒரு லைக் ஹைக்கிங் மாதிரி இருக்கும்ல. யா ஸோ அதுல வந்து நான் எல்லாத்தையும் நடந்து கீழே வந்து சேராங்கட்டியும் போதும்னு ஆயிரும். ஸோ யா, தட் வாஸ் மை வாழ்க்கை அனுபவம் at 21 வயசு 22 வயசு. அண்ட் தென் பாலிடெக்னிக்கில் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் எனக்கு டீச்சிங்கில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதே நேரத்தில் நான் பாலிடெக்னிக்கில் வேலை செய்யும் போது ஐ ஆல்சோ வாஸ் ட்ரைங் டு டு மை டிகிரி. ஓகே. ஆனால் என்னன்னா இந்த பிள்ளையால் படிச்சுக்கிட்டும் வேலையும் செய்ய முடியாது. ஐ திங்க்
யாரெல்லாம் படிச்சுக்கிட்டே வேலை செய்யறீங்களோ ஹெட்ஸ் ஆஃப் டு யூலா. Yeah. சத்தியமா என்னால அது முடியாது. நான் வேலை செஞ்சேன்னா வேலை செய்யணும், என்னோட முழு கவனம் வந்து லைக் வேலையில இருக்கணும். படிச்சேன்னா நான் படிக்கணும், லைக் என்னோட கவனம் அங்கதான் இருக்கணும். எனக்கு ரெண்டையும் செஞ்சுக்கிட்டு நான் பட்ட பாடு. தூங்குனீங்களா கிளாஸ்ல எல்லாம்? அதுவும் நான் என்ன தெரியுமா எடுத்தேன், நான் வந்து ஃபோரென்சிக் பத்தாலஜி எடுத்தேன். அப்படின்னா டே the forensic pathology-யா? அப்படின்னா என்னது? அது வந்து ஃபோரென்சிக்ஸ்ல ஆமா, அந்த thumb print அந்த thumb print நோட்டுலஸ்க்கு லேப் டெஸ்ட் எல்லாம். ஸோ நாங்கள் வந்து பெத்தாலஜி எடுக்கும்பொழுது இஸ் செல்லுலர் அண்ட் மொலக்குலர் பெத்தாலஜி. ஸோ உங்களுடைய அணுக்களை வந்து ஆராய்ந்து பார்ப்பது, அதுக்கு வந்து லேபுக்கெலாம் போகணும், ஸ்டெயினிங் செய்யணும், அதுக்கப்புறம் லேப் டெஸ்ட்லாம் பண்ணணும், அதுக்கு ஒரு 1008 ரிப்போர்ட் எழுதணும். நான் ரிப்போர்ட்டை எழுதுருவேன்னா இல்லை எத்தனை மணிக்கு நான் வீட்டுக்கு போய் தூங்கி எழுந்திரிச்சு நாளைக்கு நான் காலை வேலைக்கு போகிறேன் அப்படின்னு யோசிப்பேன்னா லைக் எஸ் ராசாத்தி வில் பி வெரி டயரிங். கரெக்ட். இந்த மாதிரி லைக் நிறைய நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் ஜஸ்ட் லைக் ஒரு காலகட்டத்திற்கப்போ நான் கொஞ்சம் டிஃபர் பண்ணுறேன்னு சொன்னேன். திருப்பி போனீங்களா? ஓகேப்பா, 20 வருடங்கள் ஆகிவிட்டன, நான் இப்போ இங்கே இருக்கேன். 20 years. Like after that I was just like இதுக்கு மேலே என்னால் முடியாது. படிக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் வந்து அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நம்ம செஞ்சால் will be best, right? But yeah. ஆக்சுவலி எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இதில் ஒரு சின்ன செக்வே. ஓகே, நம்ம வந்து முதல்ல பேசினால லைக் எனக்கு தெரிஞ்ச ஜென்ஜிஸ் வந்து ஏர்லியர் வந்து வீட்டை விட்டு வெளியே போகணும், தனி வீட்டில் வாழணும்னு ஒரு ஆசை. அந்த மாதிரி ஒரு யோசனை ஏன் வருதுன்னு நினைக்கிறீங்க? aside from மீடியா. எனக்கு தெரிஞ்சு ரைட், நான் வந்து நிறைய ஜென்ஜிஸ் கிட்ட வேலை செஞ்சுருக்கேன், லைக் வித் டெம். அவங்களோட மைண்ட் செட் வெர்சஸ் என்னோட மில்லேனியல் மைண்ட் செட் வெர்சஸ் பூமர் மைண்ட் செட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னும் நம்ம வளர போது நம்ம அங்கிள்ஸ் ஆன்டிஸ் என்ன சொல்லுவாங்க, இந்த யங்கர் ஜெனரேஷன் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. அதே நானே இப்போ சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் நானும் இப்போ சொல்கிறேன், இந்த காலத்து பிள்ளைங்க என்னெல்லாம் செய்யுதுங்க, என்னெல்லாம் பேசுதுங்க. ஐயோ நான் அங்கிள் ஆயிட்டேனா? எனக்கு இல்லை, நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். லைக் பிகாஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ஹேவ் கிட்ஸ், ரைட்? என்ன ப்ரோன்னு கூப்பிடுங்க, இல்லை பாரத்னு பேர் சொல்லி கூப்பிடுங்க. அங்கிள்னு கூப்பிட்டீங்க நான் சத்தியமா உட்காந்துருவேன். நான் உனக்கு கேட்குறேன், நீ அங்கிள் தானே? அங்கிள் தான். ஸோ நேர்கேது எனக்கு வந்து ஒரு பையன் இருக்கான். அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கான், ஐ எம் பரத் ப்ரோன்னு. நான் அவனை பார்த்து பரத் ப்ரோவா? நோ அங்கே வந்து யூஸ்ட் பெம்பர்ஸ் இருக்கும். இது பாருங்க, இந்திய கலாச்சாரத்துல ஒரு முறை இருக்கு, ஒரு இசியா. இப்ப நீங்க இந்திய கலாச்சாரத்துல அதை பாத்தீங்கன்னா, இப்ப மேற்கத்திய கலாச்சாரத்துல இஸ் ஜஸ்ட் அங்கிள் ஆண்டி, யூனோ, அது ரொம்ப மேலோட்டமான ஒரு இது. ஆனா நம்ம கலாச்சாரத்துல தான் மாமா, பெரியப்பா, சித்தப்பா, யூனோ, மாமே, மச்சான், இப்படின்னு பல்வேறு விதமா வந்து அவங்க முறைகளை வந்து அமைச்சு வச்சிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி நம்ம முறைகளை வச்சு கூப்பிடும் பொழுது it feels more personal. இப்போ நீங்க வந்து அவரோட பையனுக்கு சித்தப்பாவா இருக்கலாம், பெரியப்பாவா இருக்கலாம், யூனோ, அந்த மாதிரி லைக். so when he says like hey my சித்தப்பா is so cool, my சித்தப்பா it is, அந்த பையனுக்கும் பெருமை, உங்களுக்கும் பெருமை. அது என்ன ப்ரோ? தற்போதைக்கு இல்ல, தற்போதைக்கு ப்ரோ பேசுறப்ப பாப்போமா? அவனை நான் பக்கமே கொண்டு வர மாட்டேன்டா. You see this uncle, don't go. எனக்கு ஒரு கேள்வி. Yes. When did you move out of your house the first time alone? First time கேக்குற மாதிரி நல்லா வாழ்க்காட்டு. சொல்லுங்க. அது கல்யாணத்துக்கு பிறகுதான். பட் என்ன வயசு? நல்ல கேள்வி. எனக்கு என்ன வயசுல கல்யாணம் ஆச்சு? எப்ப கல்யாணம் ஆச்சுன்னு ஞாபகம் இருக்கா? இல்ல, இயர் ரிமெம்பர் 2021. ஆனா இப்ப எனக்கு என்ன வயசுன்னு தான் தெரியல. 29. 29. அப்ப 25 வயசுலலா? இல்ல 29. Yeah. Now you're how old? 33. Oh, now you're 30. I thought you're 29.
நோ ஐ 33 29 வந்து வேற ஹோஸ்ட். அந்த வெள்ள முடிய பார்க்குறீங்களா? எக்கச்சக்கமா ஒண்ணுமே தெரியல. ஓகே ரியலி எல்லோலா வந்து வெள்ள முடி வந்து இப்போ நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ நான் வந்து எப்போ தெரியுமா ரொம்ப அலாரம் அடிக்கும் மண்டையில, நான் வந்து டூத் ப்ரஷ் பண்ணிட்டு துப்பிட்டு மேலே பார்ப்பேன், ஷைனிங்காக சில ஸ்பாட்ஸ் வரும். என்னடா வெளிச்சமா இருக்கீங்க பார்ப்பேன், ஐயோ வெள்ள முடி. மில்லேனியல்ஸ் ப்ராப்ளம் வெரி பேட். ரொம்ப ஷாக்கிங் தெரியுமா அது. லைக் ஆல் திஸ் ஆல் ஓகே, திடீர்னு ஒன்று வந்துச்சு ஓகே ஸ்டில், அப்புறம் 1 முடிஞ்சிட்டு 7, 8, 9, 10 வருது. இதில் என்னடா சக்கு சக்குன்னு வந்துட்டு இருக்கு, பயமாயிட இருக்கு, கொஞ்சம் பேனிக்கா இருக்கு. நீங்க வந்து அந்த வெள்ள முடிய வெளியே எடுத்தீங்கன்னா இட் க்ரோஸ் மோர், அது இன்னும் கூடுதலா வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அதை செஞ்சீங்களா? இல்ல செய்யல. ஓகே பட் ஓகேல சால்ட் அண்ட் பெப்பர் லுக் ஏதோ ஒரு கேட்டா நீங்க அடுத்த அஜித் நான் சொல்ல மத்தவங்க சொல்றேன். ஆமா இந்த காலத்துல அது ரொம்ப முக்கியம். யாரோ சொல்ல, பட் தயவு செஞ்சு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, கொஞ்சம் ஈகோ பூஸ்ட் ஆகும். இதுக்கு நான் பேசல. Why bro? பெற்றோரோட வாழ்றது ரொம்ப ஈஸி. நம்ம வந்து வீட்டில் இருந்து யோசிப்பாங்க, பெற்றோர் வீட்டில் இருக்கும்போது ஓகே இதை பண்ணலாம், இந்த பில்லை கட்டலாம், அதெல்லாம் பண்ணிக்கலாம், வீடு வேலை செய்யலாம், ஓகே அவர் ப்ரைவேட் மை டைம்னு சொல்லலாம். ஆனால் ஒரு சொந்தமாக ஒரு வீட்டில் போய் குடும்பம் நடத்தும் போது இந்த லிட்டில் திங்ஸ் தான் உங்கள் டைம் அப்படியே ட்ரெயின் பண்ணும். என்ன லிட்டில் திங்ஸ் சொல்லுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் தூங்குறதுக்கு முன்னாடி ரிமெம்பர் குப்பை தூக்கி வீசணும், டெய்லி பண்ணுறது. ஸோ those little things, can you make time to throw the rubbish? Okay, ஐயோ டிஷ்யூ பேப்பர் முடிச்சிட்டா, I need to buy it. அது ஐயோ க்ரோசரிஸ் இல்லையா, ஐயோ கோழிக்கறி மீன் கறி எல்லாம் அப்படியே வராதா எனக்கு. அதாவது all these little things you take for granted. நான் ப்ரிப்பேர் பண்ணுவான் வெளியே போகிறதுக்கு முன்னாடி, ஓகே ஐ கேன் cook, I know what to do. பட் when வேலை முடிஞ்சு வீட்டுக்கு கலப்பாக வருவீங்க பாருங்க, அப்புறம் ஒன்றுமே இருக்காது. அப்போதான் ஓப்பன் பண்ணுவீங்க ஆப் ஏதாவது ஆர்டர் பண்ணுறதுக்கு, அப்போதான் அருமை தெரியும். பிஃபோர் யூ ஆல்ரெடி ரியலைஸ், யூ நோ யூ ஆர் கிரேட்ஃபுல், அம்மா சமைச்சு கொடுப்பாங்க ஏதாவது. ஆனால் அது இல்லாத போது அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும் பாருங்க. வாரம் வாரம் when you go visit your parents, அந்த சாப்பாடு எதாச்சும் கொஞ்சம் ஊறுது. Yes, all these little things you take for granted. அது வந்து I mean no, I wouldn't say okay take for granted னு சொல்ல மாட்டேன். ஆனால் அது போகும்போது தான் அதோட அருமை இன்னும் தெரியும். நீங்கள் வந்து கெஸ் பண்ணுவீங்க போனால் மிஸ் பண்ணுவீங்கன்னு, ஆனால் அதை உணரும் போது ஐயோ ரொம்ப வெரி சேட் சம்டைம்ஸ். அதை அனுபவிக்கும் போது தட்ஸ் when you realize தப்பு பண்ணிட்டோமே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலத்து பிள்ளைங்க அவங்க வந்து வீட்டில் இருக்கிறத விட எனக்கு வந்து அந்த சுதந்திரம் வேணும், அந்த ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த சுதந்திரம் அப்படிங்கிற உணர்வை தேடித்தான் அவங்க வீட்டை விட்டு வெளியே போகணும், என்னோட நண்பர்களோட தங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே ஒழிய எனக்கு என்னமோ லைக் இட்ஸ் நத்திங் எல்ஸ். ஏன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன வேணும், ஆல் யோர் நீட்ஸ் ஆர் ப்ரொவைடட் ஃபார். சாப்பாடு இருக்குது, ஆடைகள் இருக்குது, துணிமணிலாம் இருக்குது, பில்லு கட்ட தேவையில்லை, ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஸோ உங்களுக்கு வந்து எதை நோக்கி எதை தேடி நீங்கள் வந்து வீட்டு விட்டு வெளியே போகணும், லைக் தனியாக தங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. யூ கேட் வாட் ஐ மீன். ஸோ அதைத்தான் அந்த சுதந்திரம், இந்த ஃப்ரீடம் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கை தான் அவங்க தேடி போகிறாங்க. ஆனால் அதற்கு பின்னாடி எத்தனை கஷ்டங்கள், எத்தனை how much of pain you have to go through, அது வந்து they don't see it until they go through it, in my opinion. இப்போ இன்னும் அந்த எனக்கு வந்து லைக் பிள்ளை வளர்க்குறது வந்து ஈஸி இல்லைன்னு சொல்லுவாங்க பாருங்க. என்ன பிள்ளை வளர்க்குறது? ஆமாம், பிள்ளை வளர்க்குறது. when you go through that honestly you really feel grateful for your parents. ஆமாம், லைக் ஓகே சொல்லுவாங்க நான் இது பண்ணியிருக்கேன் லைக் யூ நோ பேம்பர்ஸ் மாற்றுவாங்க இது மாற்றுவாங்க, ஆனால் அந்த தூக்கம் இல்லாமல் வேலை செய்வாங்க பாருங்க உங்களுக்கு. ஆமாம், வாட் இஸ் யூ அப்ரிஷியேட் யுவர் பேரண்ட்ஸ்மா உங்களுக்கு பிள்ளை வந்துட்ட பிறகு. அதை தான் வந்து இப்போ நம்ம பெற்றோர்கள் எல்லாரும் வந்து இந்த ஓகே நம்ம பெற்றோர்கள் எல்லாமே வந்து பூமர்ஸ் ரைட். அவங்க வந்து மில்லேனியல்ஸை வளர்க்கும்பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க, உனக்கு கல்யாணம் பண்ணாதான் உனக்கு அருமை தெரியும், பிள்ளை பெற்றாதான் உங்களுக்கு தெரியும். நாம் என்ன செய்வோம், டிக்டாக்ல பார்க்குறோம், இங்கே வந்து வீடியோஸ் எல்லாம் பார்க்குறோம், பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கே, என்னால் இதை செய்ய முடியும் அப்படின்னு நினைப்போம். அண்ட் இப்போ நாம் வந்து நம்ம ஜெனரேஷன் பேரண்ட்ஸ், இப்போ நம்ம உள்ள இந்த மில்லேனியல்ஸோடைய பிள்ளைகள் வந்து அவங்க ஜென்சி ரைட், அவங்க வந்து தனியாக இருக்கும் பொழுது அவங்க லைக் கஷ்டப்படுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குதே. எனக்கு வந்து ஒரு தியரி இருக்குது தெரியுமா. ஓகே எனக்கு வந்து
நான் ஜென்சி கிட்ட இன்டராக்ட் பண்ணும்போது யாராவது ஜென்சி பார்த்தீங்கன்னா யாராவது ஜென்சி கிட்ட இன்டராக்ட் பண்ணிங்கன்னா அந்த காமெண்ட்ஸ் போடுங்க இஃப் யூ ஆல் அக்ரி. எனக்கு தெரிஞ்சு ஓகே நம்ம வந்து பூமர்ஸ் பேரண்ட்ஸ் பூமர்ஸ் சொல்கிறீங்களே ட்ரூ. ஆனால் அவங்க வந்து சிங்கப்பூர் அந்த நிலையில் இருக்கும்போது போஸ்ட் World War II தானே, நாடு வந்து இப்போ தான் உருவாகி ஸ்டேபிளாக பார்த்துக்கிட்டு இருக்கு ரைட். ஸோ இந்த ஜாப் மார்க்கெட் இண்டஸ்ட்ரி பில்டிங் எல்லாம் ஒன்றும் வரல உருப்படியா. ஸோ கண்ட்ரி ஸ்டேபிள் ஆகிக்கிட்டு வருது. ஸோ அவங்க ஜென்ரேஷன் என்ன ரொம்ப ஒர்க் ஓரியன்ட் ரைட், ரொம்ப வேலை செஞ்சு அதை தான் ப்ரையாரிட்டியாக பார்ப்பாங்க. அண்ட் அதெல்லாம் ஸ்டேபிள் ஆக்கிட்டு தான் நம்ம ஜென்ரேஷன் வந்துச்சு. ஸோ நமக்கு வந்து அந்த நீட்ஸ் பேசிக் நீட்ஸ் வந்து மேட் ஆகிட்டு. ஸோ நமக்கு வந்து லுக்கிங் ஒன் ஸ்டெப் ஃபர்தர். இது அந்த மாஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் படிச்சிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் படிச்சது கிடையாது. ஸோ அதை வந்து ஓகே ஸ்டார்ட்ஸ் வந்து ஒரு பிரமிட் மாதிரி இருக்கும். பிரமிட் தமிழ் எப்படி சொல்கிறது? முக்கோணம். அந்த ஒரு முக்கோணம் இருக்கும். நார்மல் முக்கோணம் இஸ் ஆக்சுவலி ட்ரையாங்கிள். ஈஜிப்ட் முக்கோணம் இல்லலா, பிரமிடுகள் தான் சொல்லுவாங்க. பிரமிட் அப்படிங்கறது பேரு இந்த நேரத்துல கேட்கும்போது பிரமிட் வந்து அந்த விசிடி கம்பெனி. எஸ் ஐ அம் மில்லேனியல் இது பூமர்டா. சோ ஜென் ஜி இஸ் விசிடினா வீடியோ சிடி. வீடியோ சிடினா என்னன்னு அந்த பிள்ளைங்க வந்து கேட்க போகுதுங்க. காம்பாக்ட் டிஸ்க் இல்ல இருக்கு கூகுள்ல. இல்ல பிரமிடுக்கு முன்னாடியே வந்து எல்டி VHS இருந்துச்சு. இல்ல நான் பிரமிட் வந்து கூகுள் பண்ணேன். அது கூகுள் பிரமிடு அதுக்கு நானே வழங்க சொல்லிருப்பேன். இல்ல என் போனை போட்டுறீங்க. ஸோ யா இந்த மாசோஸ் ஹைரார்கினா பேசிக்லி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அந்த அடிப்படை தேவைகள் லைக் அந்த ஃபுட் ஷெல்டர் வாட்டர் அண்ட் தென் கோஸ் அப் டு செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் ஒரு இது இருக்கும். அது வந்து ரொம்ப நம்ம என்ன மாதிரி ஒரு ஆள் என்ன மாதிரி ஒரு ஆளாக பார்க்குறோம் அந்த மாதிரி ஒரு நீட் மேலே ஆக மேலே. ஆனால் அந்த நீட் அடையிறதுக்கு மற்ற நீட்ஸ் எல்லாம் மேட் ஆயிருக்கணும். ஸோ அந்த சேஃப்டி செக்யூரிட்டி ஹவுசிங் ஷெல்டர் ஃபுட் இதெல்லாம் இருந்த அடிப்படை தேவைகளை வந்து பூர்த்தி செய்த பிறகுதான் அந்த மேல் நோக்கி இருக்கும் தேவைகளை வந்து நம்ம நோக்கி போவோம் இல்லையா. ஸோ நம்ம ஜெனரேஷன் வந்து கம்பேர்ட் டு நம்ம பூமர் பேரண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து நான் வாழ்க்கையில் ஐ வாண்ட் லைக் ஒர்க் லைஃப் பேலன்ஸ், ஐ வாண்ட் லைக் பீஸ், ஐ வாண்ட் ரிட்டையர் அட் a certain age. ஆனால் அவங்க வந்து ஐ நீட் அ ஜாப், ஐ நீட் டு கீப் மை ஜாப், ஐ நீட் டு ஃபீட் மை கிட்ஸ் அந்த மாதிரி. ஸோ நமக்கு வந்து சேஞ்சிங் திங்கிங் வேற மாதிரி ஆகிட்டு கம்பேர்ட் டு ஜெனரேஷன். ஜென்சிக்கு அதை விட மேலே. ஜென்சி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? மைக்ரோ ரிட்டையரிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா மைக்ரோ ரிட்டையரிங் கேள்விப்பட்டது இல்லையா? வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் ஜென்சிஸ். அதாவது இந்த காலத்து ஜென்சி பிள்ளைகள் மைக்ரோ ரிட்டையரிங் பண்றாங்க. அதாவது அவங்க என்ன செய்வாங்கன்னா சில காலகட்டத்திற்கு அவங்க வேலை செய்வாங்க. வேலை செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா சரி இதுக்கப்புறம் இவ்வளவு நான் வேலை செஞ்சுட்டேன், நான் இப்போ வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செபாட்டிக்கல் மாதிரி ஒரு 2-3 வருடங்களுக்கு அவங்க வேலை செய்யாமல் நான் வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயணம் செய்வாங்க. ஊரை சுற்றி பார்ப்பாங்க, உலகத்தை சுற்றி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நான் வேலை செய்யணுமா இல்லையா அப்படிங்கிறத அவங்க முடிவு செய்வாங்க. ஆனால் அதாவது ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம ஒரு 60-70 வயசில் வந்து நம்ம ஓய்வெடுக்கிறோம் இல்லையா, ஓய்வெடுக்கும் காலகட்டம் இல்லையா. அதை வந்து நான் 60 வயசில் செய்யாமல் நான் இப்போவே செய்யணும், இப்போவே நான் வாழ்க்கையை அனுபவிக்கணும், நான் எதுக்கு வந்து 60 வயசில் வந்து ஊரை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேன், இப்போவே நான் ஊரை சுற்றி பார்த்துருவேனே, நான் லைஃப்பை என்ஜாய் பண்ணிடுவேனே அப்படின்னு அவங்க மைக்ரோ ரிட்டையரிங் பண்ணுறாங்க தெரியுமா, ஜென்சிஸ். இல்லை இந்த மைக்ரோ ரிட்டையரிங் எப்படின்னு நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா நானும் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சிட்டு பண்ணலான்ங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். நான் பண்ணலான்னு நினைக்கிறேன். நம்ம ஜென்சிஸ் வந்து சொல்லணுமே எப்படி செய்கிறாங்க அப்படின்னு. முக்கியமாக அந்த ஃபைனான்சஸ் எப்படி எங்கேருந்து வருதுன்னு சொன்னீங்கன்னா அது நல்லாயிருக்கும். Yes, true. Like no, it's like to me if you were to ask me to micro retire now, right? என்னோட பயம் என்னன்னா ஹாய் ரவிஜி பார்த்துட்டு இருக்காரு. ஹாய் ஹலோ வணக்கம். ஸோ லைக் என்னோட பயம் என்னன்னா எப்படி வந்து லைக் நான் சேமிப்பேன், எப்படி வந்து நான் இந்த பில்லை கட்டுவேன், எப்படி ஆல் தட் ஸ்டஃப். ஸோ இஃப் ஐ வுட் மைக்ரோ ரிட்டையர் தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் தாட். I realized I got micro retire before. Really? I clear annual leave. அந்த ஆனுவல் லீஃபை கிளியர் பண்ணிவிட்டு ஹாலிடேக்கு போவேன். அதுதான் நீ மைக்ரோ ரிட்டையர். ஆனால் வரும்போது இமெயில் இன்பாக்ஸ் அப்படியே வரோம் பாருங்க, 100-200 இமெயிலில் திருப்பி ரிட்டையர் பண்ணணும்.
நீங்க மைக்ரோவேவ் ட்ரை பண்ணிருக்கீங்களா இவனோட வெர்ஷன்ல? ஓ ஏன் வெர்ஷன் கூட பண்ணது இல்லையா? Why? ஏன்னா நான் வந்து எப்படி தெரியுமா, இப்போ ஓகே வேலை செய்வேன், பட் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ஓகே ஐ நீட் ஒரு நாள் 2 நாள் பிரேக் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லீவ் எடுத்துருவேன். ஓகே. ஸோ வருஷம் முழுக்க மை லீவ் இஸ் broken up. ஸோ எனக்கு வந்து லீவ் வந்து ஒரு கொத்தா கிடைக்காது. I won't unless நான் என்னுடைய நண்பர்களோட இல்லாட்டி பயணம் செய்ய போகிறேன் அப்படின்னு ஏற்கனவே நான் திட்டம் போட்டிருந்தேன்னா தென் ஓகேலா தென் I'll be like ஐயோ 17 நாட்கள் இருக்குது, 14 நாள் இருக்குது, அதை வந்து நம்ம ஒரு லம்பாக இருக்கும் கிளியர் பண்ணணும். பட் அதை வந்து நான் செஞ்சது கிடையாது. நானும் லைட்டாக பூமர் மாதிரி தான் நினைக்கிறேன். லைட்டாக ரிமூவ் பண்ணிடுங்க கண்டிப்பா. பட் இட் இஸ் வாட் இட் இஸ். எனக்கு இப்போதான் ரீசெண்டாக தெரிய வந்துச்சு, Gen Z is not the latest gen, you know. Gen Alpha, right? ஆமா. அதுக்கப்புறம் அப்படின்னா உங்க பையன் வந்து Gen Alpha தானே? இல்ல Gen Alpha தாண்டி இன்னொன்னு இருக்கு. எங்க கூகுள் பண்ணுங்க. பேட்டாவா? I'm not joking. Is it? Hi புஷ்பா, ஹலோ. சரி யார் நம்மோட இணைஞ்சிருக்கா அப்படின்னு நம்ம பாத்துடலாம். நைஸ். புஷ்பா ஹை. Gen Z, Gen Alpha. Yeah, Gen Alpha is after 2020. Last is 2024. Sharif sending love from Gelang Bazaar. Hi Sharif. எந்த ஷரீஃப்? அது நம்ம ஹோஸ்ட். ஆமா. நம்ம ஷரீஃபா? Yes. மீனா ஷான் white hair சோதனைகள். ஆமா மீனா. Yes. white hair சோதனைகள். I know. பட் தெரியுதா இந்த கேமரால? ஐ திங்க் தூரமா இருக்கு. ஏதாவது ஷைனிங் வந்துச்சுன்னா சொல்லுங்க. மேபி நீங்க அப்படியே எங்கேயோ அந்த முகத்தை அசைச்சிங்கன்னா ஆக்சுவலி உங்களுடைய வெள்ளை முடி இங்க தான் இருக்கு. நேரா இருக்கு. ஸோ Gen Alphaக்கு அப்புறம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னது? Gen Beta. ஓ கரெக்ட்டா? பேட்டா. உங்க பையன் அப்படின்னா Gen Betaலா? இஸ் இட்? பேட்டா காமா ஆல்பா? நோ இல்ல, இவரோட சன் வந்து 2024ல பிறந்தாரு. ஸோ இட்ஸ் Gen Alpha still. 2024ல தான் Gen Alpha முடியுது. ரைட். அப்ப 2025ஆம் ஆண்டுல பிறக்கிற பிள்ளைங்க தான் ஐடியல் லீடர். ஸோ Gen Alphaக்கு ஐடியல் லீடர் co-creator, லேர்னிங் ஸ்டைல் virtual. அடப்பாவிங்களா? அப்போனா நான் வந்து என்னோட காலகட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் 80களில் பிறந்தேன், late 80s. ஸோ ஃபார் மீ ரைட், நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப அப்போ மெக்கின்டாஷ் அப்போ தான் வந்து ஆமாம் கணினி, ஆப்பிள் கணினி முதல்ல அவங்க ஆப்பிள் கணினியை அறிமுகம் செஞ்சாங்க. கம்ப்யூட்டர் லேப்பில் ஒரு 20-30 கணினி தான் இருக்கும். ஸோ நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணணும். அண்ட் ஐ டெல் யூ வாஸ் a fantastic experience-லா. அதான் அந்த பெரிய இதுதானே, அந்த மானிட்டர் இருக்கும், ஒரு பெரிய மானிட்டர், கலரா இருக்கும் தானே. பிங்க் கலர் இருக்கு, ஆரஞ்சு கலர் இருக்கு, கிரீன். ஆசியோலா. ஓகே, உங்களுக்கு இருக்கீங்க. யூ நோ மை சாக்ஸ். இது வந்து do you recognize this game? அது கேமரா சரியா தெரியலலா பாருங்க சாக்ஸ். சரி நான் சப்பாத்தே கட்டிட்டு do you recognize this game? நீ என்ன கால துற? வாழ்க. இட்ஸ் ஸ்கீயிங். do you know this game? கேம் தெரியாது இல்ல. இது வந்து எனக்கு சேகா கேம் தான் தெரியும். சேம். எஸ். ஆனா ஓகே, இது வந்து Windows 95 னு ஒரு விண்டோஸ் இருந்துச்சு. Windows 95. யாருக்கு Windows 95 தெரியும்? லைக் கொடுங்கப்பா, லைக் கொடுங்க. இந்த கேமிங் பிளே ஸ்டேஷன் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்ததுக்கு முன்னாடி அந்த கேம், அந்த கம்ப்யூட்டர்லாம் ஃப்ரீ கேம்ஸ்னு இருக்கும். சாலிட்டர், இந்த ஸ்கீயிங் கேம் எல்லாம் இருக்கும். அதை தான் நம்ம எல்லாரும் விளையாடுவோம். அந்த சாலிட்டர் கேம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கார்டை அப்படியே முடிச்சுட்டு ஸ்க்ரீன் பூரா பறக்க பாருங்க. அது ஒரு ஷோக் ஃபீலிங். வாவ். AJ Zahir என்ன சொல்லிருக்கானா, always remember Gen Z or Gen Alpha, no matter what, I always find them all want to become rich over. அவங்களுக்கு காசு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. I mean then that goes back to US and the martial law. டேய் மார்ஷல் லா வந்து வேறடா. மார்ஷல் லா வந்து ஆர்மி டேக் ஓவர் கண்ட்ரி. சாரி, மாஸ்லோஸ் ஹைரார்கி. ரமேஷ். ஓகே, வணக்கம் ரமேஷ். மாஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ். மாஸ்லோவின் தேவைகளின் என்னமோ ரேங்கிங். தேவைகளின் பட்டியல், அந்த பட்டியல் அடிப்படை தேவைகளின் பட்டியல். பட்டியல்னா லிஸ்ட் இல்ல,
லிஸ்ட்டு ஆனால் அது ஹையராக்கி வச்சுக்கலாம். எனக்கு இந்த சிக்கன் கடுப்பாகுதுல்ல. ஐம் சாரி, ப்ளீஸ் கண்டினியூ பண்ணுங்க. பிக்கப் நீங்கள் மைண்டை கீழே வச்சுட்டு ரெண்டையும் அந்த ஸ்பூனை வச்சு பிச்சு எடுங்களா. ஐ ஆம் மல்டி டாஸ்க். அதுக்கு ஆனல் மாதிரி அந்த கோழி பாவம் வாய் இருந்துச்சுன்னா அழுதுருக்கோம். சாரி வெஜிடேரியன்ஸ். எஸ் அஸ்வினி, நீங்கள் வந்து உங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்கீங்க. ஆனால் உங்களுடைய கருத்தை தெரிவிக்கும் பொழுது நீங்கள் ஒரு கைண்டான முறையில் தெரிவிச்சீங்கன்னா அஸ்வினி யாரு? ரொம்ப நல்லா இருக்கும். தெரியும் அது யாருன்னு நமக்கு தெரியும். யார் அது இவனோட வைஃப். யார் அஸ்வினி? என்ன சொன்னாங்க? அஸ்வினி இது ஒரு public platform அஸ்வினி. வைஃபா? நீங்க இந்த மாதிரி அன்கைண்டா போட்டீங்கன்னா எல்லாரும் அதல தான் ஆரம்பிப்பாங்க. என்ன இது? Hey, I am just eating chicken, yaar பொண்டாட்டி. அஸ்வினி பசமா இருந்தாலும் பப்ளிக் இல்லனா அஸ்வினி என்ன சொல்லிருக்காங்கன்னா Gen Z from her experience wants to only work remotely, which is absolutely correct. Yeah. Gen Z இந்த காலத்துல எல்லாம் வந்து நான் கம்ப்யூட்டரை எடுத்து நான் நடுக்கடல்ல that song நடுக்கடல்ல கப்பல்ல இறங்கி தள்ள முடியுமா? அவங்களோட கேள்வி என்னன்னா நடுக்கடல்ல கப்பல்ல இருந்து இறங்கி நான் கம்ப்யூட்டர்ல வேலை செய்ய முடியுமா? இல்லை, இட்ஸ் ஆக்சுவலி ட்ரூ. ஏன் தெரியுமா, நான் முன்ன வந்து ஒரு கம்பெனிக்கு வேலை செஞ்சப்போ நான் ரிமோட்டாக தான் வேலை செஞ்சேன். ஸோ அவங்க நான் இன்டர்வியூ பண்ணுறப்ப நான் ரிமோட்டாக தானே வேலை செஞ்சேன். ஸோ நான் இன்டர்வியூ பண்ணுறப்ப ஜென்ஜிஸை இன்டர்வியூ பண்ணுறப்ப லைக் இன்டர்ன்ஷிப் பொசிஷன்ஸுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஃபுல் டைம் ரிமோட் தானே, நோ ஆஃபீஸ் ஒர்க் அந்த மாதிரி. தட்ஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தி ஆஸ்க். இட்ஸ் லைக் கல்ச்சர் எப்படி இருக்குது, சம்பளம் எவ்வளோ, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ரிமோட்டா? And I'm not even kidding you. That's the first question they ask. அப்புறம் ஓகே சரி, எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ ஜென்சி வந்து நீங்கள் ரிமோட்டாக வேலை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. ஏன்னா வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் வேலை செய்யணுமா, இல்லை உலகத்தில் இருக்கிற எந்த மூலையில் இருந்தாலுமே நான் வேலை செய்யணும்னு ஆசைப்படுறாங்களா? Maybe this goes back to the micro retiring னு முதல்ல சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமாம். ஸோ மேபி அவங்க வந்து அந்த ஹாலிடேக்கு போகிறாங்களே, ஓகே, அங்கே இருக்கிற இடத்துலேருந்து மேபி ஒரு 2 நாள் 3 நாள் வேலை செஞ்சுட்டு முதல்ல இருந்து அந்த கோழி அவன் இது பண்ணிக்கிட்டு இருந்தானா? Okay, wait, this is a test. Okay, done. Okay, please continue. Okay, ரொம்ப attention இந்த சிக்கனுக்கு ரொம்ப பில்ட் அப் ஆயிட்டு. Yes, continue. உங்க பொண்டாட்டி மிஸ்ஸஸ் வைஃப் இப்ப புரியுது நீங்க ஏன் கமெண்ட் அடிச்சீங்கன்னு. She's a lucky woman, yeah. I'm just kidding. Okay, so நீங்க சொன்னீங்கல மைக்ரோ ரிட்டையரிங். பட் எனக்கு ஒரு கேள்வி. இப்ப அவங்க ரிமோட்டா வேலை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. Where is the money coming from? நம்ம வந்து இப்போ மைக்ரோ இல்லை, ரிமோட்டாக வேலை செய்கிறோம்ல, you go to a country where the currency is cheaper. So I think that's how they save. That's a possibility. ஸோ ஒரு உதாரணம் கொடுக்குறேன், சரியா? இப்போ நம்ம சிங்கப்பூரில் வந்து ரிமோட்டாக வேலை செய்கிறோம்னு வச்சுக்கோம். ஓகே. ஆனால் நம்ம வந்து இப்போ சும்மா ஒரு மைக்ரோ ரிட்டையரிங்க்கு வந்து நம்ம பாலிக்கு போகிறோம்னு வச்சுக்கோம். ஓகே, நீங்கள் பேசுங்க, நான் சார் சாப்பிடுறேன். அந்த கரன்சி வந்து would be sort of like better with SGD to rupiah. Okay. ஸோ அதில் வந்து கொஞ்சம் காசு சேமிச்சு then they will probably travel around and do their stuff lah. அதுதான் என்னோட தியரி. ஏன்னா நானும் அதை பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. அதான் சொல்லலை, நான் ரிமோட் ஒர்க் பண்ணேன்னு முன்னே. ஸோ அது அந்த அனுபவம் இருக்குது. ஸோ நான் ஐவ் கான் டு லைக் சவுத் ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரிஸு நான் நிறையா இடங்களுக்கு போயிருக்கேன். ஸோ இதை லைக் சிங்கப்பூர் காசில் வந்து சம்பளம் வாங்கிட்டு ஒரு 2 வாரம் 3 வாரம் வெளியூரில் போய் வேலை செய்கிற மாதிரி. பிகாஸ் ஆல் யூ நீட், உங்களுக்கு தேவை வந்து ஒரு லேப்டாப் தான். எவ்வளோ வரப்போகுது? 5 வெள்ளி 10 வெள்ளி? 5 வெள்ளி 10 வெள்ளியா? யூ ஸ்டேயிங் ஆன் வாட்டா? இல்லை சாரி, ஹோட்டலை பற்றி பேசுகிறீங்களா இல்லை வேலை செய்கிறது? ஆமாண்டா. இல்லை ஹோட்டலு கூட சரி, எவ்வளோ வரப்போகுது? ஓ, சம் பீப்புள் டு அந்த பேக் பேக்கிங் ஹாஸ்டல். எக்ஸாக்ட்லி. அது வெரி சீப். அது வந்து ஸோ இந்த நாட்டுக்கெல்லாம் இன்னும் தி டெய்லர் டு இது வந்து டிஜிட்டல் நோமேன்னு ஒரு டேர்ம் இருக்கு. ஸோ இது கேட்டர் டு இந்த மாதிரி பீப்புள். ஏன்னா நிறைய பேர் பண்ணுறது தான் அது.
இது வந்து ஏஎஸ்எம்ஆர் மாறிட்டுடா. இல்லை பரவாயில்ல, நீங்கள் சாப்பிடுங்க. இல்லடா, கொடுங்க கொடுங்க. No, it's fine, man. பட் யா ஸோ இப்போ ஒரு மாசத்துக்கு நீங்க மைக்ரோ ரிட்டையர் பண்றீங்க. நான் பாலிக்கு போறேன். அங்க எவ்வளவு செலவாகும் ரஃப்லி? நான் போனப்ப ஃபன் ஃபேக்ட் நான் போயிருக்கீங்க தானே, சொல்லுங்க உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க. நீங்களும் சொன்னேன்ல, நீங்க மில்லேனியல்ல பிறந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஸோ நான் அதை பண்ணியிருக்கேன் முன்னே ஒரு 1.5 மாதம். நான் போய் பாலி தாய்லாந்து போயிருக்கேன். பாலி தாய்லாந்து மலேசியா. ஸோ பாலியில் இருந்தப்ப ரெண்டல் நான் வந்து ஒரு ஏர்பிஎன்பியில் தங்கினேன். அது வந்து அப்போ வந்து ஒரு மாதம் வந்து 300 வெள்ளிக்கிட்ட வந்துச்சு, 300-500 வெள்ளிக்கிட்ட வந்துச்சு. இட்ஸ் வெரி பேசிக், நத்திங் ஃபேன்சி அண்ட் ஆல் தட், வெரி பேசிக் பிளேஸ். ஸோ அங்கே வந்து நான் ஒரு கோவர்க்கிங் ஸ்பேஸ்க்கு வந்து நான் காசு கட்டியிருந்தேன். அது வந்து ஐ திங்க் இன்டர்நெட் கட்டுறது ஒரு 20 வெள்ளி ஒரு மாதத்துக்கு. ஒரு மாதத்துக்கு 20 வெள்ளி சொச்சோம். ஏன்னா இன்டர்நெட் மட்டும்தான் நான் எடுத்தேன். இட்ஸ் லைக் எனிவேல ஒரு தனிப்பட்ட இடம் இல்லை. உட்காந்து அங்கே இருந்து சாப்பாடு எல்லாம் டோட்டலாக ஒரு 600 வெள்ளிக்கிட்ட வந்துச்சு எல்லாமே. வித்தின் 600 ஐ செட்டில். ஃபார் ஹவ் லாங்? 1 month. ஒரு மாசத்துக்கா? யா, இப்போ 6 to 700 சிங்கப்பூர் காசு. ஆனா எனக்கு ஒரு கேள்வி. என்னுடைய கேள்வி என்னவென்றால், அந்த இவ்வளோ சீப்பாக நீங்கள் கட்டி தங்குறீங்களே, அதில் சுகாதாரம் எப்படி இருக்கும்? இட்ஸ் ஓகே, டீசன்ட். எனக்கு வந்து பிரச்சனை என்னென்னா, நம்ம இருக்கிற கக்கூஸ் வந்து நல்லா இருக்கும். ஓ, அவனுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து பிடேட். எஸ், பிடேன்னு சில பேர் சொல்லுவாங்க, அந்த பைப்பு. ஸோ அந்த காசு, சாரி நீங்கள் சாப்பிடும்போது அதை பற்றி பேசுகிறேன். ஸோ அந்த காசில் வந்து நான் அந்த 600 இருக்க சம்பளத்தை நான் சேமித்து தாய்லாந்து போயிட்டு, மலேசியா போயிட்டு, சிங்கப்பூருக்கு வந்தேன். ஒரு மாதம் சம்பளம் எவ்வளோ? அப்போ வந்து 3500 சிங்கப்பூர் இல்லையா? யா, ஓ 3500. மக்களே, அந்த மைக்கு முழுங்க போகிறேன். 3500 அப்போ ஒரு டிஜிட்டல் நோமேட் மாதிரி வேலை செய்கிறது. எஸ், பிகாஸ் என்னோட வேலை வந்து அந்த இட் ரிக்வயர் தட். யா, இன்னும் சில கம்பெனிஸ் நவடேஸ் வந்து காசு சேமிக்கிறதுக்கு டூ திஸ். ஏன்னா ஆஃபீஸ் ஸ்பேஸ்க்கு ரெண்டல் கிடையாது, எவ்வளோ பாருங்க. ஆமாம். ஸோ and they don't have to pay amenities அதுக்கெல்லாம். ஸோ they just do this. ஸோ அந்த காசை வந்து they put in the salary to actually sort of like, அதுவே ஒரு perk. இதெல்லாம் கோவிட்க்கு பிறகு வந்தது புதுசாக. ஓகே, இப்போ நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் வந்து டிஜிட்டல் நோமேட் எந்த டாப்பிக்ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? அதாவது நம்ம ஜென்சிஸ், இப்போ நம்ம ஜென்சியோட மாதிரி தான், ஜென்சியோட லைஃப் ஸ்டைலை பற்றி தானே பேசுகிறோம். ஐ மீன் வீட்டு விட்டு வெளியாகி இப்போ வந்து டிஜிட்டல் நோமேட்டை பற்றி, லைஃப் ஸ்டைலை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ லைக் இப்போ 3500 வெள்ளி அவங்க உங்ககிட்ட சம்பளம் கொடுக்குறாங்க. நீங்கள் 600 வெள்ளிலேயே உங்களுடைய செலவு முடிஞ்சிருது. இது வந்து தங்கும் வசதிகள், அதுக்கப்புறம் உங்களுடைய எல்லாமே, சாப்பாடு இந்த மாதிரி உள்ள நம்ம நிறுவனங்களில் நம்ம போய் வேலை செய்யணும்னு இல்லை. ஆனால் அதில் ஒரு கஷ்டமும் இருக்கு. என்ன சொல்லுங்க? அந்த கஷ்டம் என்னன்னா, நீங்கள் தனிமையிலேயே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த ஹியூமன் இன்டராக்ஷன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதே தான். அது இருக்காது, அது அறவே இருக்காது. ஸோ ஒரு வகையில் வந்து ஆன்டி சோஷியலாக மாறிடுவீங்க. ஹியூமன் இன்டராக்ஷனே இல்லாமல் மனிதர்கள் கூட பேசாமல் நாம் எப்படி வேலை செய்யறது, வாழ்க்கையை வாழ்க்கை. சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், நித்தம் இல்லாத உலகம் கேட்டேன், ரத்தத்தில் கேட்டேன். அதில் கவுண்டர் என்ன தெரியுமா? அந்த கோவர்க்கிங் ஸ்பேஸில் நிறைய பேர் இருந்தாங்க. ஓகே, ஸோ அங்கே வந்து இன்டராக்ட் பண்ண வேண்டியதான். பட் ஹியூமன் இன்டராக்ஷன்லனா உங்கள் மனைவி ரொம்ப ஸ்மார்ட்லா? சாரி, ஐ அக்ரி. உங்கள் மனைவி ரொம்ப ஸ்மார்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு கருத்துக்களை தெரிவிக்கிறது. எஸ், ஆக்சுவலி தே வெரி ஸ்மார்ட் and I know how to work remotely and they know how to work remotely and travel. Yes, மீனா ஷான் வந்து சொல்லியிருக்காங்க, the ideas are different, they look at day to day survival. Yes, உண்மைதான். இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குது தானே? என்னது? ஓ, அது ஆசைதான். உண்மையில் ஆசைதான். அதுக்கப்புறம் என்ன லைனு?
இப்ப ரொம்ப முக்கியம். நீங்க முதல்ல என்ன சொல்ல வந்தீங்களா, அதை சொல்லுங்க. கருத்தை சொல்லுன்னு சொன்னாக்கா பாட்டுக்கு பாட்டு பாடிட்டு இருக்கான். என்ன we should do one quick பாட்டுக்கு பாட்டு செக்மெண்ட் later. ஓகே, பாட்டுக்கு பாட்டு நம்ம மூவருமே செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு இப்ப வந்து ஒரு 5000 லைக்ஸ் வந்தாக்கா பாட்டுக்கு பாட்டு நடக்கும். ஓகே, Sorry, எத்தனை like ல யுவராஜ், பரத், சஜினி பாட்டுக்கு பாட்டு விளையாடுவோம். Right. இப்போ எத்தனை லைக்ல இருக்கும்? 5000 லைக்ஸ் வந்தா. ஓகே ஓகே யா ஓகே ஓகே. So my point was, okay, Gen Z அது ஒரு ஃபோக்கல் பாயிண்ட் நம்ம டாபிக். ரைட், Gen Z அது மாதிரி சொன்னா உங்கள் மைண்டுக்கு என்ன வருது? நல்லதோ கெட்டதோ சொல்லுங்க. நல்லா வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்கிற பிள்ளைங்க. அது மட்டும் இல்லை, சில நேரங்களில் மக்கள்கிட்ட எப்படி பேசணும், குறிப்பாக பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாத ஒரு ஜெனரேஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அந்த இப்போ நமக்கு தெரியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறதுனா எப்படி பேசுறது, இப்போ பெரியவங்க வந்தாக்கா வாங்க போங்க அப்படின்னு சொல்றது. ஆனால் இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் எல்லாருக்குமே நீ வா போ அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அண்ட் they act very entitled அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த பக்குவம் இல்லை, இடம் பொருள் ஏவல் பக்குவம். நல்ல படம் ஆக்சுவலி. ஐயா, எஸ், I actually agree, you know, and பேசுறது எஸ்பெஷலி வேலை இடத்துல. ஓ எஸ் சொல்லுங்க. எஸ் ஆக்சுவலி இத இன்னொரு டாபிக்கா வச்சுக்குவோமா? இன்னொரு நாளைக்கு நம்ம சந்திச்சு இத பத்தி பேசணும். What do you think? I think, but the most offended I got, right, was Gen Z business. Yes, and a Rajini fan சொல்றேன். Oh, that தாத்தா கடுப்பாயிட்டு. தாத்தாவா? அவரு தாத்தா தான், பட் சொல்லக்கூடாது. யோ, நம்மளையே அங்கிள் ஆண்டி கிராண்ட் மதர்னு சொல்றாங்க. வாய முடியுது சொல்லலாம். தலைவரை பத்தி என்ன பேச போடுறது சொல்லலாம். தெரியும், ஆனா சொல்லக்கூடாது. தாத்தாவை தாத்தான்னு சொல்லாம ரெண்டாவது சூப்பர் ஸ்டார் தலைவர், சூப்பர் ஸ்டார் தாத்தா, பத்ம விபூஷன், சூப்பர் ஸ்டார் தாத்தான்னு சொல்லுவீங்க. நோ தாத்தா மேன். நோ, ஓகே, ஐ திங்க் இத பத்தி நம்ம வந்து இன்னும் 2 வாரத்துல நம்ம பேசலாம். you know, Gen Z பிள்ளைங்க அவங்க எப்படி பேசுறாங்க, அத பத்தி கருத்துக்கள் வந்து ஏன் அந்த மாதிரி பேசுறாங்க அப்படிங்கிற கருத்துக்களை வந்து நம்ம மில்லேனியல்ஸ் வந்து கொடுக்கலாம். இன்னும் 2 வீக்ஸ்ல, அதாவது இப்ப தேதினா மார்ச் 15, மார்ச் 19ஆம் தேதி நம்ம மீட் பண்றோம். மார்ச் 19 இன்னைக்கு மார்ச் 5. So next one ஆமா, yes, மார்ச் 19ஆம் தேதி நம்ம மீட் பண்றோம். இந்த Gen Z மக்கள் எப்படி பேசுறாங்க அப்படின்னு நாம உரையாட போறோம். yes.